Welcome to Programming Tamil Today YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற கான்செப்ட் C++ ப்ரோக்ராமை Visual Studio Code அப்ளிகேஷன்ல ரன் பண்றது எப்படி? சோ அதுக்கு என்னென்ன விஷயங்களை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம Visual Studio Code அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றதுக்கு கூகுள்ல போயிட்டு VS Code for Windows 10 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இது வந்து code.visualstudio அப்படின்ற அந்த வெப்சைட்டுக்கு டைரெக்டாக உங்களை கூட்டிகிட்டு போயிடும். ஸோ இதில் வந்து நம்ம விண்டோஸ்க்கு தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் விண்டோஸ். ஸோ இந்த ஃபைல் வந்து விண்டோஸ் 8 இன்ஸ்டால் பண்ணியிருக்கவங்களுக்கும் 10 இன்ஸ்டால் பண்ணியிருக்கவங்களுக்கும் 11 இன்ஸ்டால் பண்ணியிருக்கவங்களுக்கும் இந்த ஃபைல் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ இப்போது இந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ ஓப்பன் பண்ண உடனே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கிறது அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அக்செப்ட் கொடுங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இந்த பாத்தில் தான் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ டெஸ்க்டாப்பில் ஐக்கான் உங்களுக்கு வேணும்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் இது வந்து இன்ஸ்டால் பண்ணுறது கொஞ்சம் சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ லான்ச் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி காமிச்சிடும். ஸோ இதுதான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்ளிகேஷன். TDM-GCC 5.103. ஸோ இதை நீங்கள் கூகுளில் டைப் பண்ணீங்க அப்படின்னா சோர்ஸ் ஃபோர்க் அப்படின்ற வெப்சைட்டுக்கு டைரெக்டாக உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிடும். ஸோ அங்கே வந்து டைரெக்டாக அது டவுன்லோடும் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து இந்த ஃபைல் வந்து EXE ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ டபுள் கிளிக் பண்ணி இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் ஃபார் அப்டேட் அப்படின்ற ஒரு டிக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அன்செக் பண்ணி விட்டுருங்க. இப்போ கிரியேட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்டால். ஸோ இந்த ஃபைல் வந்து C:\" போயிட்டு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ GCC கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் நம்ம எழுதக்கூடிய ப்ரோக்ராம் வந்து நம்மளுடைய லாங்குவேஜில் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ அதை மெஷின் கூட கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கம்பைலர் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சது உடனே நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக GCC கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி 2 எக்ஸ்டென்ஷன் இங்கே இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். அதுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. மேலே சர்ச் பாக்ஸில் கோட் ரன்னர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. அந்த ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இன்ஸ்டால் கொடுத்ததுக்கு அப்புறம் நியூ ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு C ஃபைலை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஹலோ அப்படின்னு நான் நேம் கொடுத்துட்டு .c கொடுக்குறேன். ஸோ என்ட்ரு பண்ண உடனே ஃபோல்டரை செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டு ஆல் ஃபைல்ஸ் கொடுத்து கிரியேட் ஃபைல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு C ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ அந்த ஃபைலில் போயிட்டு நம்ம சிம்பிளாக வந்து ஒரு பிரிண்ட்அஃப்ல ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ டி யூ வாண்ட் டு இன்ஸ்டால் ரெக்கமெண்டட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு காட்டும். ஸோ இன்ஸ்டால் கொடுத்துருங்க. உங்களுக்கு காட்டலைனாலுமே நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷனில் போயிட்டு சர்ச் பாக்ஸில் போயிட்டு C++ எக்ஸ்டென்ஷன் பேக் இது கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ண முடியும். ஸோ ரைட் பண்ணிவிட்டு நான் பிரிண்ட்அஃப்ல ஹாய் அப்படின்னு சின்னதாக மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு ரன் கோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஹாய் அப்படின்ட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஓகே, இதே மாதிரி தான் .cpp கொடுத்து ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுங்கள். C++ ப்ரோக்ராம் ரைட் பண்ணுங்கள். நான் சிம்பிளாக C-outல சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஓகே, ஸோ இப்போது மெயின் அதில் நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணியிருக்கோம், GCC கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்ளிகேஷனில் வந்து கோட் ரன்னர் எக்ஸ்டென்ஷனையும் C++ எக்ஸ்டென்ஷன் பேக்கையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 4 ஸ்டெப்பையும் வந்து பண்ணுங்க. C ப்ரோக்ராம் C++ ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.